பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது அண்ணாமலை. அண்ணாமலை வந்தாருன்னா நான் பூரா அந்த காலத்துல டிஎம்கே அண்ணாமலை வந்தால் நான் வந்து மெம்பரை சேர்ந்துருவேன், கட்சியில் சேர்ந்துருவேன் அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க. ஆதரவாளர் இருக்குல்ல கட்சியிலே சேர்ந்துருவேன், கட்சியிலே சேர்ந்துருவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படித்த ஆள் வரணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை வளர்ந்தது பிஜேபி கொஞ்சம் பெரிய லாஸ் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அவர் தான் வளர்த்துட்டு வந்தார் பிஜேபி லெவலுக்கு. அடுத்த லெவல் கொண்டு போகிறது ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவர் இப்போ கட்சி மாறினது வந்து கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் நல்லது கிடையாது. உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. அது விலகுனா பிஜேபிக்கு இங்கே சப்போர்ட் கால கிடையாதுல்ல, அதனால அது விலகுறதுல அவங்களுக்கு தான் பிஜேபிக்கு அவருக்கு தானே இங்கே தெரியும் எல்லாருக்குமே. பிஜேபி வந்து பிஜேபி பற்றி தெரியும், அண்ணாமலை தான் தெரியும். அப்படிங்கும் போது பிஜேபி தான் நஷ்டம். நல்ல விஷயம் தான். புது கட்சி அவர் ஓப்பன் பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது, மாற்றி மாற்றி பேசுறதுக்கு மக்கள் அதை எங்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா ஐம் சாரி. பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அண்ணாமலை கட்சியாக இருக்கிறது ரைட் சைடு. அவருக்கு நல்ல திறமையானவர். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வரான்னு தெரியுது. ஸோ அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறது நல்ல விஷயமா எனக்கு தோணுது. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. அண்ணாமலை வந்தாருன்னா நான் பூரா அந்த காலத்துல டிஎம்கே அண்ணாமலை வந்தால் நான் வந்து மெம்பரை சேர்ந்துருவேன், கட்சியில் சேர்ந்துருவேன் அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க. ஆதரவாளர் இருக்குல்ல கட்சியிலே சேர்ந்துருவேன், கட்சியிலே சேர்ந்துருவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படித்த ஆள் வரணும்னு நினைக்கிறேன். ஐம் அகேன்ஸ்ட் விஜயண்டா இல்லை. எனக்கு அவங்கெல்லாம் சினிமா கவர்ச்சி வாங்கினதுலாம் எனக்கு பிடிக்காது. இவங்கெல்லாம் வந்து எஜுகேட்டட் கிடையாது. டிஎம்கே ஒரு நல்ல எக்ஸலண்ட் ஜென்யூன்னு ஒரு ஆள் இருக்கணும், நல்ல படித்த ஆள் ஒருத்தர் வரணும். நம்ம தமிழ்நாடு இன்னும் கோயிங் ஹாப் போகணுன்னு எனக்கு ஆசை. அண்ணாமலை என்ன அனௌன்ஸ் பண்ணான்னு தெரியல, இன்னும் வரல தெரியல. அண்ணாமலை வளர்ந்தது பிஜேபி கொஞ்சம் பெரிய லாஸ் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அவர் தான் வளர்த்துட்டு வந்தார் பிஜேபி லெவலுக்கு. அடுத்த லெவல் கொண்டு போகிறது ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவர் இப்போ கட்சி மாறினது வந்து கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் நல்லது கிடையாது. இவர் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருந்தார் பிஜேபியை. ஆனால் போனது இப்போ லாஸ் தான். நல்ல விஷயம்தான். புது கட்சி அவர் ஓப்பன் பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புது கட்சி ஆரம்பித்து அதை எந்த அளவுக்கு அவரால் சர்வே பண்ண முடியுமா? ஆக்சுவலாக வந்து அண்ணாமலை வந்து சீரியஸாகவே அவரை இக்னோர் பண்ணிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய தப்பு. எடப்பாடிக்காக அவரை இக்னோர் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இனிமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறது ரைட் சைடு சப்போர்ட்டிங். பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது அண்ணாமலை. அதனால் பிஜேபிக்கு பின்னாடி தான் விலகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது விலகுனா பிஜேபிக்கு இங்கே சப்போர்ட் கால கிடையாதுல்ல, அதனால் அது விலகிறதுல அவங்களுக்கு தான் நஷ்டம். பிஜேபிக்கு தான் நஷ்டம். அவருக்கு தானே இங்கே தெரியும் எல்லாருக்குமே. பிஜேபி வந்து பிஜேபி பற்றி தெரியும், அண்ணாமலை தான் தெரியும். அப்படிங்கும் போது பிஜேபி தான் நஷ்டம். அவருக்கு நல்ல திறமையானவர். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வரான்னு தெரியுது. ஸோ அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறது நல்ல விஷயமா எனக்கு தோணுது. நல்ல நாலேஜ் உள்ள பர்சன் அவர். அந்த கட்சியில் இருக்கிறனால தான் அவருக்கு மதிப்பெல்லாம் எனக்கு தோணுது. வெளியே வந்தாருன்னா பெட்டர். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிஜேபியில் ஒரு பொசிஷனாக பொழுது கொண்டு வந்தார். அவரை சார்ந்து எல்லாரும் இருக்காங்க. அவரோட பின்னாடி இருக்கிறவங்கள அடுத்த பொசிஷன் கொண்டு போகணும். அதனால அவர் வந்து பிஜேபி விலைக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்கள சார்ந்தவங்களை வளர்த்துடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அவரோட முடிவு என்னன்னா, அவரு ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் இருந்தவர். இப்போ அவர் என்னன்னா பிஜேபியிலேருந்து அவரை கட்சியிலேருந்து ஒதுக்கிட்டாங்க. அவர் கட்சியிலேருந்து எந்த ரெஸ்பான்சிபிளும் பண்ணலை. அதனால அவர் புதுசாக அவரோட சார்ந்த மக்கள் இருந்தாங்க இல்லையா, அவர் பிஜேபி விட்டு வெளியே வரும்போது பிஜேபியில் ஒரு பொசிஷனாக பொழுது கொண்டு வந்தார். அவரை சார்ந்து எல்லாரும் இருக்காங்க. அவரோட பின்னாடி இருக்கிறவங்கள அடுத்த பொசிஷன் கொண்டு போகணும். அதனால அவர் வந்து பிஜேபி விலைக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்கள சார்ந்தவங்களை வளர்த்துடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். இப்போ அரசியல் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட விஜய் சார் வர்றதுக்கு முன்னாடியே முக்கால்வாசி இளைஞர்கள் வந்து அண்ணாமலை சாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ ஏன் அவர் இந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல. பழையபடி எனக்கு தெரிஞ்சு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறத கேள்விப்பட்டேன். ஆரம்பிச்சாங்கன்னா இந்த 5 வருஷம் எப்படின்னு பார்ப்போம். அது நல்லபடியாக செயல்பட்டுச்சுன்னா ஒரு நல்ல வாய்ப்பு. இல்லாட்டினா நம்ம அடுத்த ஒரு சேஞ்சுக்கு அண்ணாமலை சாருக்கு தான் போகிற மணிக்கு இருக்கும். அவருக்கு புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்குன்னு தனி ஓட்டு இருக்கு. இவங்க ஆல்ரெடி ஒரு ஹீரோவா இருந்திருக்காங்க. பிஜேபி கூட இருந்துட்டு பண்ணலாம், நல்லா இருக்கு. அவருக்கும் ஃபேன் பேஸ் இருக்குண்ணா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபேன் பேஸ் இருக்கு. கிளிக் ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். புது கட்சி அது அவரோட விருப்பம். எப்படி கொண்டு போறது ஆரம்பிக்கிறது சமாளிக்க பொறுத்தவரை இப்போ தேவைக்கா விஜய் சார் வந்து இப்போ நல்லா சைன் ஆகிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரும் ஒரு புரட்சியை கொண்டு வரலாம், மாற்றணும். புது கட்சி ஆரம்பிச்சா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமாளிக்க முடியாது. புதுசாக கட்சியெல்லாம் வந்துருச்சு.
அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க. அதனால அது சமாளிக்க வர்றது கஷ்டம் தான். ஆனால் நல்ல டெம்பரேச்சர் தான். ஆனால் இருந்தாலும் இன்னுமே கட்சி ஆரம்பித்து வர்றது கஷ்டம் தான். விஜய் என்ன படிச்சிருக்க வச்சுருக்கிறாரு, மக்கள் அப்படியே யோசிச்சாங்க. கவர்ச்சி தானே விரும்புகிறாங்க மக்கள். இல்லைங்க, படிச்சிருக்கிறாரு, நல்லவரா கெட்டவரா அப்படின்லாம் யோசிச்சா மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? அப்படி தேர்ந்தெடுத்தா தான் தமிழ்நாட்டு அரசு என்றைக்கும் மாறி இருக்குங்க. இல்லை, புது கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்காரு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு அவரால் சர்வே பண்ண முடியும்? பண்ண முடியும் சார். ஹேஸ் டு ஒர்க் ஹார்ட் டு கெட் தி சப்போர்ட் ஃப்ரம் ஆல் தி நூக் அண்ட் கார்னர். எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன பொறுத்து ஷூர் அபவுட் 100%. சார், அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தா அவர் நடத்திட்டோம். அவருக்கு ஆதரவு இருக்காது, அது அவரோட முடிவு. அதை பத்தி பப்ளிக்ன்றது இப்பவே நம்ம ஒன்றும் தெரியாது இல்லையா? அது நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பண்ணுறது டிஃபிகல்ட் தான், கஷ்டம்தான். பட் அவரோட கொள்கை அவர் தெளிவாக விளக்கத்தை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி அவருக்கு ஃபேன் சப்போர்ட் நிறைய இருக்கு. மேபி கொஞ்சம் காம்படிஷன் இருக்கலாம். அதர் கட்சிகள் டிஎம்கே எல்லாம் கொஞ்சம் வாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்கள் அவர் புது கட்சி தொடங்குறதா இருக்காரு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல புது கட்சி ஆரம்பிச்சா அவரால் சர்வை பண்ண முடியுமா? அதெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும். அவரோட பீச்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நல்லா செய்வார். நல்லா படித்தவர், ஐஏஎஸ் அதிகாரி, நல்லா முதல்வர், நல்லா செய்வார். வந்தாருன்னா வாய்ப்பு இருக்கு. நல்லா பேசுகிறாப்புல அவர் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் எல்லா விஷயம் தெரிஞ்சுருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல அவரால் சர்வே பண்ண முடியுமா? சர்வே பண்ண முடியும் அப்படின்னா விஜய் சர்வே பண்ணியிருக்காரு இல்லையா? அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு அரசியல் இறங்கியிருக்காரு. அவர் நல்லா பண்ணுவாருன்றதுக்கோசம் மக்கள் இளைஞர்கள்லாம் வந்தாங்க. ஓகேங்களா? அவங்க இப்போ அவங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. அவங்களோட பொசிஷன்ல சரௌண்டிங் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க நினைச்சிருப்பாங்க கேள்விக்குறியானோ அவங்க கேள்வி கேட்பாங்க இல்லையா? அவங்கள நம்பி தான் நாங்கள் அரசியலுக்கு பிஜேபி அவசரம் வந்தோம், நாங்க எவ்வளவு மதசார்பற்றுன்னு சொன்னாங்களா எல்லாமே அவங்க என்ன நினைப்பாங்க. அதனால அவங்க நம்ம தனியா நம்மளை நம்பி பல பேர் நிக்கிறாங்க இல்லையா? நம்ம அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.